இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டும் ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கு கருதுறேன். இன்றைக்கு வரி அதிகமாக போட்டுட்டாங்க, அதெல்லாம் விலைவாசி உயர்வு, இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவளை மீட்டெடுக்கின்ற விதமா எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியின் மீது வங்கிக்கு பணம் செலுத்தப்படுகிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே எல்லா குடும்ப தலைவியின் வங்கியில் 2000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்களுக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கும் அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். தற்போது பெண்களுக்கு நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே கடையில் இருக்கிற அரிசி மாதிரி அற்புதமான அரிசி கொடுப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு.